ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பதான்கோட் வான்படை தளத்திலிருந்து மேலும் ஒரு கைபேசி கண்டெடுப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கும் என பேரவை செயலாளர் அறிவிப்பு. தமிழக அரசு அறிவித்துள்ள கரும்பு கொள்முதல் விலை உயர்வு போதுமானது அல்ல என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பொங்கலையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கோவை நெல்லைக்கு சிறப்பு தொடர்வண்டி இயக்கப்படும் என அறிவிப்பு. நாமக்கல் அருகே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மாடுபிடி வீரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. டெல்லி அரசின் போக்குவரத்து விதிகளில் தலையிட முடியாது என அம்மாநில உயர்நீதிமன்றம் கருத்து. திண்டிவனத்தில் இலவச மடிக்கணினிகள் வழங்க கோரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் போராட்டம். கரூர் அருகே விளைநிலங்களின் மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் விவசாயிகள் முறையீடு. சிறையிலிருந்து வெளியே வந்ததும் இடஒதுக்கீடு போராட்டத்தை தீவிரப்படுத்த போவதாக ஹர்திக் பட்டேல் தகவல். ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 30 பேர் பலி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.